ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் இல்லையா? சந்தோஷப்படுறீங்களா? ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். உன்னத பாட்டு 4:7. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, ஆமென். உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க இந்த வார்த்தையை யாரு சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சாலமோன் ராஜா சொன்னதை தான். இந்த கடிதத்தை இந்த பாட்டெல்லாம் பாடினவர் யாரு? சாலமோன் ராஜா. ஹல்லேலூயா. சாலமோன் ராஜாவுக்கு ஒரு குறையும் கிடையாது. அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனுக்கு ஒத்த ராஜா இந்த பூமியில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க. அவனுக்குள்ள இருந்த செல்வம், அவனுக்கு இருந்த உயர்வு, அவனுக்கு இருந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஞானத்தில் இருந்து எல்லாமே பார்க்கும் பொழுது அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனுக்கு ஒத்த ஒரு மனுஷனும் இல்லை அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தைங்க சொல்றாரு, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னில் பழுதொன்றும் இல்லை, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சகோதரிகளை நோக்கி நான் சொல்றேன், உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் பார்க்கிறார், தேவன் உங்களை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளான அழகு தான் என்ன செய்யும்? வெளியில வரும். உள்ளான அழகு தான் என்ன செய்யப்படும்? வெளியில நமக்கு காண்பிக்கப்படும். அப்ப தேவன் எதை பார்க்கிறாரு? உள்ளத்தை பார்க்கிறாரு, உள்ளத்தை பார்க்கிறார். உங்க அழகு, உங்க உள்ளான அழகு எப்படி இருக்குதா? ஆண்டவர் பார்க்கும் பொழுது பழுதொன்றுமே இல்லையா, பழுதொன்றும் இல்லையா. ஹல்லேலூயா. தேவன் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் அந்த தகப்பன் நம்மளை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கறாரா? உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. நமக்கு அவர் தான் கணவர். சபையாகிய நமக்கு மணவாளன் யாரு? இயேசுதான் நமக்கு மணவாளன். அவர் நம்மை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார்? பழுதொன்றும் இல்லாதவராய் அவர் பார்க்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அப்படியாக நம்ம கொடுக்கப்பட்ட இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட கணவன்மார்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரா? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன்மார்கள் எல்லாருக்கும் நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது? நன்மையை செய்கிறவர்களாய், நன்மையை தருகிறவர்களாய். ஹல்லேலூயா. இந்த பூமியில இது யாரோ ஒரு மனுஷன் சொன்னது கிடையாது, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஆதியில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தேவன் என்ன செஞ்சாரு? ஒழுங்கில்லாதத, வெறுமையா இருந்த, இருளா இருந்த அந்த பூமியை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அதன் மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார்னு வேதம் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒழுங்கில்லாததை ஒழுங்குபடுத்துறாரு. எல்லாவற்றையும் சரியா வானத்தை உண்டாக்கினாரு, பூமியை உண்டாக்கினாரு, தண்ணீர்களை பிரிச்சாரு, மரம் செடி கொடிகள், நீர்ல வாழ்றது, வானத்துல பறக்கிறது, சகலவற்றையும் என்ன செஞ்சாரு? சரியான முறையில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் இதை எல்லாவற்றையும் காக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பூமியின் மண்ணினால அவர் உருவாக்குனதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்ப இந்த இடத்துல 27வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் முதலாவது யாரை சிருஷ்டித்தார் சொல்லுங்களா பார்க்கலாம். தேவன் யாரை சிருஷ்டித்தாரு? ஆதாம் கிடையாது. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? 27வது வசனத்துல பாருங்களேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் இதை எங்க உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தனக்குள்ளார. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாமெல்லாம் நம்ம ரெண்டு ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நம்ம எங்க உருவாக்கப்பட்டுட்டோம்? ஆரம்பத்திலேயே தேவனுக்குள்ளார.
ஹalleluya. நம்ம எங்க உருவாக்கப்பட்டுட்டோம்? நம்ம ஆதாமா போல மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டவங்க இல்ல. ஹalleluya. நம்ம எங்க இருந்து எடுக்கப்பட்டவங்க? தேவனுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டவங்க. தேவனுக்குள்ள முதலாவது சிருஷ்டிப்பு நாம் எல்லாரும் தேவனுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டோம். அதுக்கப்புறமேட்டு தான் ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், மண்ணினால என்ன செய்யறாரு? மனுஷனை என்ன செய்யறாரு? உருவாக்குறார். உருவத்தை கொடுக்கறது தான் அந்த 2ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. மண்ணினால உருவாக்கப்பட்ட காரியம். இப்ப முதல் சிருஷ்டிப்பு எதுக்குள்ள எங்க நடந்தது? தேவனுக்குள்ள நடந்தது. 2வது சிருஷ்டிப்பு எங்க நடந்தது? மண்ணினால மனுஷனை உருவாக்குனாரு. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னாக்க, மண்ணினால மனுஷனை உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு அடுத்தது அவனுக்கு ஏற்ற துணை ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே சிருஷ்டித்து எல்லாவற்றையும் நல்லதுன்னு கண்ட தேவன் இந்த மனிதனை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு முழுமை இல்லாததை அங்க பார்க்கிறாரு. முழுமை அடையாமல் இருக்கிறத பார்த்ததுனால தான் தேவன் என்ன செய்யறாரா, அந்த இடத்துல மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்றார். ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்றார். 22வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அங்க பார்க்கிற 21வது வசனம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரையை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்து தேவனாகிய கர்த்தர் தன் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கினார். நாமெல்லாம் எங்க இருந்து உருவாக்கப்பட்டவங்க? விலா எலும்பிலிருந்து, ஆதாமின் விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் நாம, பெண்களாகிய நாம. ஹalleluya, ஹalleluya. இந்த நாள்ல தேவன் உங்களை பழுதொன்றும் இல்லாதவராய் தேவன் உங்களை பார்க்கிறார். நீங்கள் குடும்பத்துக்கு உங்களால் நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் நன்மையை தரக்கூடியவர்கள், நன்மை செய்யக்கூடியவர்கள். நம்ம பற்றி வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பெண்களை பற்றி நம்ம வாசிக்க முடியும். மீரியாமை எடுத்துக்கங்க. மீரியாம் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தேவன் ஒரு எகிப்து ஜனன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கூட்டிகிட்டு வரும்பொழுது மோசே யாத்ராம 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மோசே என்ன செய்கிறாரு? தேவனை துதித்து பாடுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களோட எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? மகிமையா வெற்றி சிறந்தான்னு சொல்லி அங்கே பாடுறாங்க. தொடர்ந்து பார்க்கும் பொழுது மோசையோட அக்காவாகிய மீரியாம என்ன செய்கிறா? தம்புரை கையில் எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்கிறா? தேவனை துதித்து பாடி தேவன் கொடுத்த வெற்றியை புகழ்ந்து பாடின பெண்மணியாக காணப்படுகிறார். அதே போல தெபோரால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னாக்கா, லபித்தோத்தோடைய மனைவி தான் யாரு? இந்த தெபோரால். ஒரு குடும்ப ஸ்திரீ தான். ஆனா இப்படி இருந்த அந்த ஸ்திரீயை ஆண்டவர் என்ன செய்யறாரு? இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியா, முதல் நியாயாதிபதியா அங்க தெரிந்து கொள்றத நம்ம அங்க பாக்குறோம். பெண் தீர்க்கதரிசியில முதல் தீர்க்கதரிசி யாரு? தெபோரால அங்க தெரிந்து கொள்றத நம்ம அங்க பார்க்க முடியுது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? சிசரா அப்படிங்கிற 900 இருப்பு ரதங்களை உடையவனை எதிர்க்கத்தக்கதான பெலனை ராஜாவுக்கு கொடுத்து அவன் நடத்தி கொண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். யுத்தத்துக்கு கடந்து போனதை நம்ம பார்க்கிறோம். அங்க வார்த்தையை கொடுத்து தைரியப்படுத்தினது மாத்திரமல்ல, யுத்தத்துல ஜெயம் எடுத்து வந்ததையும் நம்ம அங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி அநேக பெண்களை, ரூத்துவை பத்தி பார்த்தோம், அக்சாலை பத்தி பார்த்தோம். தகப்பன் தாமே அப்படியா பெண்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? வேதத்துல சுவிசேஷத்தை இயேசுவோடு கூட இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்கிற ஸ்திரீகளை நம்ம பார்க்கிறோம். இயேசு முதல் தரிசனம் ஆனதை யாருக்கு? மரித்து உயிரோட எழுந்ததுக்கு அப்புறம் முதல் வெளிப்பட்டது யாருக்கு? ஒரு ஸ்திரீக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால குடும்பத்துக்கு இயேசுவை கொண்டு வருகிறவர்கள் நீங்க தான். ஆமென். குடும்பத்துல தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறவர்கள் நீங்க தான். குடும்பத்துல தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறவர்கள் நீங்க தான். குடும்பத்துல நீங்க தான் ஜெயத்தை கொண்டுட்டு வர முடியும். குடும்பத்துல உங்களால தான் சமாதானத்தை கொண்டு வர முடியும். குடும்பத்துல வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களால தான் கொண்டுட்டு வர முடியும். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் வேத வசனம் சொல்லுகிறது. எனவே உங்களால் மாத்திரம்தான் குடும்பத்துல அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, கணவன்மார்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கணவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஆசீர்வதிக்கப்படுவது உங்க கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், நன்மையை கண்டடைகிறான்.
இந்த வருஷத்தில் இந்த 2024 அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த பெண்கள் தினத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உலக நாடுகளில் வந்து ஆராய்ச்சி செய்வாங்க. ஆராய்ச்சி செஞ்சு ஒவ்வொரு வருஷத்துலையும் அந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் இப்போ மகளிர் தினம், அதே போல் பிள்ளைகளுக்கு இருக்கலாம், எய்ட்ஸு அந்த காரியங்களுக்கு இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு டீமுக்கும் டாக்டர்ஸுங்களுக்கு தனியாக, ஒவ்வொரு துறைகளுக்கும் தனியாக ஆராய்ச்சி செஞ்சு ஒரு ஹெட்டிங்கை ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஹெட்டிங்கை அந்த வருஷத்துக்கு உண்டான ஹெட்டிங்கை ஒரு தலைப்பாக கொடுத்து அதன்படி எல்லாத்தையும் இயங்க வைப்பாங்க. உலக நாடுகளில் நம்ம அப்படியே நம்ம பார்க்க முடியும். அதே போல் இந்த 2024 இந்த பெண்கள் தினத்துக்காக ஒரு தீமை, ஒரு தலைப்பை அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு தீர்மானத்தை கொண்டுட்டு வராங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பெண்கள் மீதான முதலீடு முன்னேற்றத்தை துரிதப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தோட உமன்ஸ் டேயோட தீம் என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் மீதான முதலீடு முன்னேற்றத்தை துரிதப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கொரோனா வந்துச்சு. இந்த கொரோனா வந்தப்போ நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுருந்தோம், வீடுகளில் முடங்கி கிடந்திருந்தோம். ஒருவரும் வெளியே போக முடியல, வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல இல்லையா? ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளை தேவன் என்ன செஞ்சார், திருப்தியாக ஆண்டவர் நடத்தினார், குறையில்லாமல் நடத்தினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த எல்லாருமே நம்ம இந்த கொரோனா நிமித்தம் ஒருவராலையும் வெளியே போக முடியல, சம்பாதிக்க முடியல, சில கடன் பாரத்தில் இருந்திருக்கலாம், சில தேவைகள் மத்தியில் இருந்திருக்கலாம், சில ஃபங்க்ஷன் வச்சுருக்கலாம். இதெல்லாமே தடைப்பட்டு போணுச்சு இல்லையா அந்த நாட்களில். இப்படி இருக்கும் பொழுது உலக நாடுகளில் பார்க்கும் பொழுது, இந்த ஆராய்ச்சியில் பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவை பார்த்தாங்களாம் பாருங்களேன். இந்த கொரோனா பீரியட்னால மிகப்பெரிய ஒரு சரிவை உலக நாடுகள் பார்த்ததான். இந்த சரிவு அதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னாக்கா ஒரு 60% மேலான ஒரு சரிவை பொருளாதாரத்தில் உலக நாடுகள் ஆராய்ச்சி செஞ்ச போது அதில் இருந்ததை அவங்க கண்டு கொண்டாங்களாம். அப்போ இதை சரி செய்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படி சொல்லி சில முயற்சிகள்லாம் பல வழிகளில் அவங்க பார்க்கும் பொழுது, அப்போ எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாக்கா திரும்பமாக இந்த பொருளாதார உயர்வை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, ஒன்று தங்கத்திலையாவது, இல்லையா வர்த்தகத்திலையாவது, இல்லையா மற்ற பிஸ்னஸ்லையாவது, இப்படி பல காரியங்களில் அவங்க ஆராய்ச்சி செஞ்ச பொழுது ஒரே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்களாம். அது என்ன அப்படின்னா, பெண்கள் மீதான முதலீடு. ஹல்லேலூயா. பெண்கள் மீதான முதலீடு. இந்த பெண்கள் மீதான முதலீடு அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் தான் ஒரு சமுதாயம் நல்லா இருக்கும். ஒரு சமுதாயம் நல்லா இருந்தால் தான் ஒரு நாடு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாடு செழிப்படைய முடியும். அப்போ அதற்கு அடித்தளமாக இருப்பது எது? ஒரு குடும்பம். ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது ஆண்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்ட வேலை அல்ல, பெண்களாகிய நமக்கும் கொடுக்கப்பட்ட வேலை. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பலமுள்ள ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, மருத்துவச்சிகள் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் பிள்ளைகளை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் இயற்கையாகவே நமக்குள்ளார என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு பலன ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க, ஒரு மகளாக, ஒரு அம்மாவாக, ஒரு சகோதரியாக, ஒரு அண்ணியாக, ஒரு சித்தியாக, ஒரு பெரியம்மாவாக, இப்படி பல தோற்றங்களில் பாட்டியாக, மாமியாராக, மருமகளாக, இப்படி பல வழிகளில் என்ன செய்யப்படுறோம், நாம் பங்கு வகிக்கிறவர்களாக நம்ம காணப்படுறோம். இந்த ஒவ்வொரு பகுதிகளிலையும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் தான் ரொம்ப வருடங்களாக நான் பார்க்கும் பொழுது ஆண்களால் தான் சாதனை செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை ஆண்களுக்கு மாத்திரம்தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்களாலேயும் முடியுங்கிறத நம்ம அநேக காரியங்களாக நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி பெண்கள் பஸ் ஓட்டுறாங்க, பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க, பெண்கள் ஏரோப்ளைனே ஓட்டுறாங்க. ஹல்லேலூயா. எல்லா துறைகளிலும் சின்ன வேலையிலேருந்து இன்றைக்கி பெரிய வேலை வரைக்கும் எல்லா வேலைகள்லையும் அதிகமாக யார் இருக்கிறா? பெண்கள் வேலை செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் அவங்களுக்குள்ளார அவங்களால முடியாது அப்படின்னா என்ன செஞ்சுருக்க முடியாது? நிச்சயமாக நாம் எப்படி பல நாட்களில் பழங்காலங்களில் நம்ம பார்க்கும்போது பெண்கள் அப்படின்னாலே என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளாரே தான் இருக்கணும்.
அவங்க வந்து பிள்ளை பெற்றெடுக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டு வேலைகளை செய்யணும், வயல் வேலைகளை செய்யணும், அவ்வளோதான். அப்படியாக இருந்த ஒரு காலம். ஆனால் இந்த நூற்றாண்டுகளில் பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு இணையாக பெண்களும் என்ன செய்ய முடியும்? சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். தேவன் அப்படியா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த நாளில் நாம் ஒரு நாளும் நம்மளை குறைவாக எண்ண வேண்டாம். என்னால் முடியாது அப்படின்றத என்ன வேண்டாம். கர்த்தர் உங்கள் பலனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பலனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை பழுதொன்றும் இல்லாதவர்களாய் தேவன் பார்க்கிறார். தேவன் தமது ஆவியை உங்களுக்குள்ள அளவில்லாமல் ஊற்றி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ள காணப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய வாயாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களால் யுத்தங்களை செய்ய முடியும். உங்களால் உங்கள் குடும்பத்திற்கு வரக்கூடிய எத்தகையான பிசாசு கொண்டு வருகிற எத்தகையான தடையான காரியங்களா இருந்தாலும் தெபோராளை போல உங்களால் எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. உங்களால் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை உங்க வாயில இருக்கிறது. தேவனுடைய பட்டயம் உங்க கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் அவிசுவாசப்படாதீங்க. விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு, தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எனவே தேவனை உறுதியாய் பிடிச்சு கொள்ளுங்க. தேவனை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்க தான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். உங்க கணவருக்கு ஆசீர்வாதம் நீங்க தான். உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நீங்க தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தேவன் விரும்பல, தன்னிச்சையா செயல்படுறத தேவன் விரும்பல. இந்த நாளில் சகோதரர்களை பார்த்து சொல்றேன், நான் தான் எல்லாமே அப்படின்றது கிடையாது. ஹல்லேலூயா. சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனைவிகளோட என்ன செய்யுங்க? கலந்து பேசி இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆவிக்குரியவர்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், அவன் மற்ற ஒருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் அப்படின்னு சொல்லியிருக்கு. மற்றவங்க நமக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கதாக நம்ம இருக்கக்கூடாது. எந்த காரியமாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாரையே சில மனத்தாங்கல்கள் இருக்கலாம், மன வருத்தங்கள் இருக்கலாம், பல காரியங்கள் குறைகள் இருக்கலாம். ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது? மற்றவங்க மூணாவது மனுஷர்கள்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது? போகிற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறார். நான் உலகத்தின் முடிவு பெறுகிற சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். நம் குடும்பத்தின் நடுவில் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த ஆவிக்குரிய உணர்வு நம்ம எல்லாருக்கும் வேணும். அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நமக்குள்ள அது வேணும். ஹல்லேலூயா. எனவே ஏற்ற துணை அப்படிங்கும் பொழுது ஒரு சில எல்லையில் நீங்கள் சோர்ந்து போகலாம், ஒரு சில பிரச்சனைகளில் நீங்கள் சோர்ந்து போகலாம். அந்த நேரத்தில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாலும் சரி, எத்தனை உறவுகள் இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்குற ஒரு ஆலோசனையோ அவங்க கொடுக்குற ஒரு ஆறுதலோ உங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது. ஹல்லேலூயா. அவங்க உங்களுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்க? ரொம்ப உங்கள் காரியத்தில் பரிதவிக்கிற மாதிரி நடக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சிலர், ஒரு 100ல் 1-2 பேர் நமக்கு உதவியாக இருப்பாங்க. எல்லாரும் நமக்கு உதவியாக இருப்பாங்கன்றதை நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ உங்கள் வாழ்நாளில் இன்பத்திலும் துன்பத்திலும் என்ன சொல்கிறோம்? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்ன செய்வோம்? பிரியாது இருக்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆரம்பத்திலேயே கையை பிடிச்சி அவ்வளோ ஜனங்க மத்தியில், ஊழியக்காரங்க மத்தியில், அது இல்லாமல் தேவனுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடுறோம்? ஒரு உடன்படிக்கையை நம்ம பண்ணிடுறோம் இல்லையா? ஆனால் அந்த உடன்படிக்கையை நம்ம காத்து நடக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். சகோதரிகளும் ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த ஏற்ற துணை, ஏற்ற துணைனா சூட்டபிளான என்னது? ஹெல்ப்பர், கரெக்டான மனைவி. யாரையும் ஆண்டவருடைய தீர்மானம் அவர் வடிவமைச்சார்னா அதில் ஒரு நாளும் பழுது எதுவுமே இருக்காது. இவங்களுக்கு இவங்க தான். ஹல்லேலூயா. எந்த காரியத்திலையும் என்ன செய்ய முடியும்? இழுத்து பிடிச்சி எல்லாவற்றையும் ஓட்டுறதுக்கு முடியுன்றத ஆண்டவர் நல்லா அவர் அனந்த ஞானம் உள்ள தேவன். அதனால் உங்களுக்கு ஏற்ற மனைவி இவங்க தான், உங்களுக்கு ஏற்ற கணவர் இவர் தான்றத ஆண்டவருக்கு என்ன செய்யும்? நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. அவர் நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட தேவன். ஹல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொன்ன தேவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை துணையோடு நீங்கள் என்ன செய்யுங்க?
கலந்து பேசி ஜெபம் பண்ணுங்க. முதலாவது தேவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கொடுங்க. எந்த ஒரு குடும்பம் கர்த்தரை நடுநிலைமையாக வைக்குதோ அந்த குடும்பம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிச்சு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த 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 காரியம் நடைபெறும். இந்த நாளில் அப்படியா ஊழியம் நாங்கள் செய்வதற்கு உங்களை எங்களுக்கு ஏற்ற துணையாக தேவன் கொடுத்ததுனால தான் நாங்கள் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய முடிஞ்சது. அதே போல் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு ஏற்ற துணையை உங்கள் மனைவியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு உங்கள் கணவரை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. எனவே அந்த ஏற்ற துணையை கனப்படுத்துங்க. மற்றவர்களைப் போல சமுதாயத்தில் பெண்கள் அப்படின்னாலே அவங்களாம் வீட்டு வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவ்வளோதான், நீ இப்படியே இரு, அப்படி ஒரு நாள் நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களுக்குள்ளார ஆவியானவர் இருக்கிறார், அவர்களுக்குள்ளார ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தாதீங்க, அவரை ஒரு நாளும் நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஏங்குகிற காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கும், நீங்கள் விரும்புகிற காரியங்கள் அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் எப்போ நடக்கும், எப்போ இதெல்லாம் மாறுன்ற ஒரு ஏக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். அதே போல சகோதரர்களும் நீங்கள் இருக்கலாம். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய விருப்பங்களையும் செய்கைகளையும் நிறைவேற்றுகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் கனப்படுத்திய அந்த காரியங்களை நம்ம வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆதாமியும் ஏவாளையும் ஆண்டவர் ஏற்படுத்தி தோட்டத்தில் கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் முதலாவது அவங்களுக்கு சொன்ன கட்டளை என்ன, தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும். அல்லேலூயா. அப்போ ஏன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஆண்டவர் இணைச்சி வச்சிருக்கிறாரு, அந்த குடும்பத்தை, பிள்ளைகளை, அந்த குடும்பத்தில் வரக்கூடிய வருமானத்தை, எல்லா காரியத்தையும் உங்களால் நிர்வகிக்க முடியும், செம்மையாக கொண்டுட்டு வர முடியும், பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியும், பிள்ளைகளுக்கு சரியான ஒரு படிப்பினைகளையும் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் உங்களால் செய்ய முடியுன்றனால தான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஆண்டவர் இணைச்சி வச்சிருக்கிறாரு. பண்படுத்தவும் காக்கவும். தோட்டத்தில் வேலை என்னங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லாம் நீங்கள் நம்ம சபையில் இருக்க அநேக பேர் எல்லாருமே விவசாயிகள் தான். எல்லாருமே என்ன செஞ்சுருக்கீங்க, அப்போ விவசாயம் தெரியும். அப்போ ஒரு பயிர் செய்ய போகும்போது அந்த நிலத்தை என்ன செய்கிறோம், பண்படுத்துகிறோம், உழுது போடுறோம், நிறைய காரியங்களை அந்த இடத்துல செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒழுங்கு இல்லாததை நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், ஒழுங்குபடுத்துகிறோம், சரிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அந்த பொறுப்பை ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தரை கார்னர் காமிச்சிட்டு ஒன்னாலதான் அப்படி கிடையாது, அந்த மாதிரியாக பேசக்கூடாது. ரெண்டு பேர்த்துக்கும் பொறுப்பு இருக்குது. ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ரெண்டு பேர்த்துக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆதாமியும் ஏவாளையும் தான் சேர்த்து என்ன சொல்கிறாரு, அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதற்காக தான் உங்களை நம்பி உங்களால் முடியுன்றத தேவன் உங்கள் மேலே நம்பிக்கையை வைத்து தான் இவ்வளோ பெரியதான ஒரு பொறுப்பை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எனவே எந்த நேரத்திலும் குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்துறதோ, அடிமைப்படுத்தி பார்க்குறதோ, ஒரு மாதிரி தாழ்வாக நினச்சி பேசுகிற காரியமோ, கடினமான வார்த்தை என்ன செய்யும், எப்பேற்பட்ட மனுஷனையும் என்ன செய்ய வச்சிரும், கீழே விழ வச்சிரும். அல்லேலூயா. ஆனால் கனிவான ஒரு வார்த்தை விழுந்து கிடந்தவனே என்ன செய்யப்படும், தூக்கி நிறுத்தும். ஹல்லேலூயா. எனவே ஆவியை பெற்ற பிள்ளைகளாகிய நாம் ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுகிறவர்களாக காணப்படணும், ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்கிறவர்களாக நாம் காணப்படணும். ஹல்லேலூயா. உங்கள் பெண்களை, சகோதரிகளாகிய உங்கள் மனைவிமார்களை, அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த வருஷத்தோடைய தீம் என்ன அப்படின்னா, பெண்கள் மீதான உங்கள் முதலீடு முன்னேற்றத்தை துரிதப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை இந்த வருஷத்தில் பெண்கள் தினத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பெண்களால் முடியும். அவங்க ஒரு டெய்லர், நம்ம சபையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த வருஷங்களில் சும்மா கொஞ்சம் பேர்த்துக்கு நான் சொன்னேன், போய் டெய்லரிங் கிளாஸ் சேருங்க, டெய்லர் இதை கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் சொன்னேன். அதே போல் உங்களால் முடிஞ்ச காசுகளை என்ன செய்யுங்க, சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சில வீடியோஸை நான் அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு. அப்போ அதில் ஒரு சில சகோதரிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரியான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய பலனை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே போல் சிலவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும். ஹல்லேலூயா. நல்ல சமையல் பண்ண தெரியும். நான் அதில் கூட சொல்லியிருக்கிறேன், உங்களால் முடியுமா, ஏதோ ஒரு ஊறுகாய் அந்த மாதிரியான ஒரு தொழிலை செய்யுங்க, ஏதோ ஒரு சின்னதாக நம்ம சபை, எனக்கெல்லாம் அதெல்லாம் ஆசை, நம்ம சபையில் அதெல்லாம் நம்ம செய்யலாம், ஒரு சிறு தொழில்களை ஆரம்பிக்கலாம். நான் பேசியிருக்கிறேன், சகோதரிகள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன், இந்த மாதிரியான காரியங்களை செய்யலாம். கடந்த வருடங்களில் பார்க்கும் பொழுது
முன்னாளியெல்லாம் நான் மாவு இது பண்ணி நான் சேல் பண்ணலான் இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தெல்லாம் ஆரம்பித்ததை பார்க்குறோம். அண்ணாலம்மா செஞ்சதை நம்ம பார்க்குறோம். இப்படி சில காரியங்களை நம்ம செய்ய முற்படணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்? அவங்கள உற்சாகப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஒரு சின்னோண்டு ஒரு காரியம், ஒரு சின்ன அந்த உற்சாகமான வார்த்தையானது அவங்களுக்குள்ளார மறைந்திருக்கிற அநேக நன்மைகளை உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன செய்கிறாரு? நமக்குள்ளார சகோதரிமார்களுக்குள்ளார அநேக திறமைகள் மறைந்து கிடக்கிறது. அதை நீங்கள் தான் என்ன செய்யணும்? உங்களுடைய வார்த்தைகளினால் அந்த அழகெல்லாம் வெளியே கொண்டுட்டு வர நீங்கள் மிகவும் உதவியாக இருக்கணும். அதே போல் சகோதரிமார்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சகோதரர்களை எந்த விதத்திலும் கனவீனமாக நினைக்காதீங்களா, அவங்கள மதித்து நடங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் நமக்கு அதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்க. கீழ்ப்படியணும். கணவன்மார்களுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லுது. கணவன்மார்கள் என்ன செய்யணும்? மனைவிமார்களில் அன்பு கூற கடவர்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ அன்பு கூறுவதும் கீழ்ப்படிந்து நடப்பதும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். அந்த பாடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? முற்றிலுமா நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். மல்கியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளம் வயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்க? சவுண்டு கம்மியாக இருக்குதே. நமக்கு சாட்சி யாரா இருக்கிறா? கர்த்தர். எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. உனக்கும் உன் இளம் வயதின் மனைவிக்கும் யார் சாட்சியா இருக்கிறா? கர்த்தரே சாட்சியா இருக்கிறார். கர்த்தர் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, உன் தோழிங்கிறாரு, உன் உடன்படிக்கையின் மனைவின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு தோழனாக, தோழியாக, உங்களுக்கு அவர்கள் ஒரு நண்பராக, தோழனாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களை தோழியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ உடன்படிக்கையின் மனைவியாகவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது ஒரு 4 காரியங்களை சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் ஈச் அதர். ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் ஈச் அதர். இங்கே பார்க்குறோம், ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே, நண்பர்கள் அப்படின்னாலே எப்படி இருப்பாங்க? ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாக இருப்பாங்க. அடுத்த 2வது காரியம், ஃப்ரெண்ட்ஸ் ஹானர் ஈச் அதர். ஃப்ரெண்ட்ஸ் ஹானர் ஈச் அதர். இங்கே பார்க்கும் பொழுது ஒருவரை ஒருவர் என்ன செய்வாங்க? கௌரவிப்பார்கள். ஹல்லேலூயா. யாருக்கிட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது? மட்டம் தட்டி பேசக்கூடாது, கனயினப்படுத்தி பேசக்கூடாது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? தன்னுடைய வீட்டாரை என்ன செய்யக்கூடாது? கனவினப்படுத்தி பேசக்கூடாது. 3வதாக பார்க்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் கிவ் இயர் டு கவுன்சிலிங். ஆலோசனைகளுக்கு என்ன செய்வாங்க? செவி சாய்ப்பார்கள். இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எனக்கு தெரியும், அப்படி கிடையாது எந்த காரியத்தில். ஏன்னா சாட்சியாக யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். தேவன் நம் நடுவில் இருக்கிறார். எனவே நாம் எந்த காரியமாக இருந்தாலும் முதலாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏற்ற துணையோடு சில காரியங்களை சொல்லி அவங்களுடைய ஆலோசனையை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நீங்களும் சகோதரிமார்களாகிய நீங்களும் தன்னிச்சையாக என்ன காரியம், கணவனுக்கு தெரியாமல் செய்கிற காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் ஆலோசனை பண்ணி ஒருவருக்கொருவர் ஆலோசனையை கொடுத்து அந்த இடத்துல நடக்கும் பொழுது அந்த இடத்துல சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. சுகம் உண்டாகும். 4வதாக பார்க்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ராங் அண்ட் ஷார்ப். ஒரு இரும்பை போல மிகவும் வலிமையானவர்கள். ஒரு இரும்பை போல மிகவும் அவங்களால அப்படிப்பட்ட இரும்பை அதுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. அவங்கள எந்த விதத்தில் என்ன செய்ய முடியாது? வளைக்க முடியாது, உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது. அப்படி தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஒவ்வொரு கணவனையும் மனைவியும் ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரு தோழனாக, ஒரு தோழியாக, உடன்படிக்கையின் மனைவியாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 நான் வாசிப்போம்.
ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப இணைந்து தான் செயல்படணும். ஆண்டவருடைய திட்டமே அதுதான். ஹல்லேலூயா. அப்போ அப்படி கூடி கணவனும் மனைவியுமா கூடி நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது அங்கே சொல்கிறாரு, அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும், நல்ல பலன் உண்டாகும். அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளியானவன் அவனை தூக்கி விடுவான். ஹல்லேலூயா. உங்களுக்கு சில காரியங்களில் சில எல்லையில் நீங்கள் விழுந்து போயிட்டீங்களா, அந்த எல்லையில் தூக்கி விடுவதற்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? உங்கள் மனைவியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், சகோதரிகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஒரு சில எல்லையில் விழுந்து போயிட்டீங்களா, உங்களை தூக்கி விடுவதற்கு ஆண்டவர் சகோதரர்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஏற்ற துணை, ஏற்ற துணை. அங்கே பார்க்குறோம், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி ஆனவன் அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ ஐயோ. குடும்பத்தோட ஒத்து போகாம, குடும்பத்தில் எந்த காரியத்தையும் ஷேர் பண்ணாமல், தன்னிச்சையா நான் சம்பாதிக்கிறேன், நான் செய்கிறேன், நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் விழும் பொழுது உங்களை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லாமல் தனியாக நிற்பீங்க. அவங்களுக்கு ஐயோன்னு வேதம் சொல்லுது. அது யாராக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தேவன் எப்படி பார்க்கிறார்? கூடி இருக்கிறத தான் ஆண்டவர் பார்க்குறார். அப்போ எந்த காரியத்திலையும் நீங்கள் உங்கள் துணையோட நீங்கள் கலந்து செய்யறது தேவன் பிரியப்படுகிறார். அவனை தூக்கி விடுகிறதுக்கு துணை இல்லையே. அப்போ பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறது, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது, தூசிக்கிறது, மதிக்காத தன்மை, அவங்கள ஒரு பொருட்டாக எண்ணாத காரியம், இப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பங்களில் தொடர்ந்து காணப்படும் பொழுது அந்த இடத்துல அன்பு இருக்குமா? அன்பு இருக்குமா? அந்த இடத்துல சமாதானம் இருக்குமா? பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்களா? நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தனை ஆசீர்வாதமாக இருக்குமா? ஒவ்வொரு நேரமும் நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு அது இன்பமாக நமக்கு இருக்குமா? இருக்காது. ஒரு அடிமையை போல, ஒரு பயந்த சுவாபத்துக்குள்ளார, எதுவுமே செய்ய இயலாத ஒரு காரியத்துக்குள்ளே தான் அந்த குடும்பம் தள்ளப்படும். ஹல்லேலூயா. எனவே அந்த இடத்துல நீங்கள் விழுந்து போனீங்க அப்படின்னா உங்களை தூக்கி விடுறதுக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? படட்டும், நல்லா படட்டும், அப்போ தான் புத்தி வரும் அப்படின்னு தான் இருப்பாங்க. இல்லையா? அப்படி தானே? அதானே உண்மை, நான் சொல்கிறது தானே உண்மை. அப்போ அந்த மாதிரியான இடத்துக்கு தேவன் நம்மளை வைக்கல. ஹல்லேலூயா. அப்போ இங்கே சொல்கிறாரு, 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியாக இருக்கிறவனுக்கு சூடு உண்டாகுவது எப்படி? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க, எல்லாவற்றிலும் வெளிப்படையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒளிவு மறைவு அப்படிங்கிறது நம்முடைய குடும்பங்களில் வேண்டாம். அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. இன்றைய நாட்களில் வாலிப பிள்ளைகள் நம்ம மத்தியில் இருக்கிறீங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், எந்த காரியமாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துகிற வாலிப பிள்ளைகளாக இருக்கணும். ஒளிவு மறைவு அப்படிங்கிறது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய சொல்றது எது? பிசாசு. ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளார பிசாசு நுழைவதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அங்கே பார்க்குறோம், ஒருவனை யாதும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். அப்போ பல விதத்தில் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு தொய்வு வரலாம், மற்ற காரியங்கள் ஏதோ ஒரு கடன் பாரங்களாக இருக்கலாம், சரீரத்தில் ஒரு பலவீனமாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுற காரியமாக இருக்கலாம். இந்த காரியங்களில் நீங்கள் கணவன் மனைவியாக ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு ஜெப ஜீவியத்தில் தேவனை தேடுகிற காரியத்தில் நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? ஒருவனை யாது ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாமே. அப்போ எந்த ஒரு கஷ்டத்துலையும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? 2 பேரும் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா எதிர்க்க முடியும், அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா.
அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இன்றைக்கு சகோதரிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா அநேகருக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது. தையல் தொழில் செய்கிறாங்க. உண்மையாக அவங்க குடும்பத்துக்கு ஒரு பங்காக, ஆசீர்வாதத்தின் ஒரு பங்காக இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி அநேக சகோதரிகள் அப்படியா இருக்கிறத பார்க்குறோம். வெளியில் வேலைக்கு போகிறாங்க. அப்போ இது இப்போ பிரதர் இருக்கிறாங்க, மலையப்பன் பிரதர் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க அந்த தொழிலில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்ற அந்த வேலையை எடுத்து கொடுக்குற, ஜாமனங்களை எடுத்து கொடுக்குற இன்றைக்கி அநேக சகோதரிகள் இருக்காங்களா பிரதர்? ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க ஆண்களை காட்டிலும் அங்கே பெண்கள் என்ன செய்கிறாங்க, அந்த காரியங்களை ஒரு பொறுப்பாக அவங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்குற காரியங்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான காரியங்களை அதிகமாக சகோதரிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனவே இந்த காரியங்களில், நம்ம குடும்ப காரியங்கள்லையும் அப்படியே அவங்கள ஊக்குவிங்க. அவங்களுக்கு இருக்கிற காரியங்களில் நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்தி உங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்படியாக ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்துருக்கிறாரு. வேலை ஸ்தலங்களில் இருக்கிறாங்க. இன்னும் அம்மாமார்கள் நிறைய பேர் வயல் வேலை செய்கிறீங்க. வீட்டில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கிறாங்க. அவங்கள கனப்படுத்துங்க. அவங்க பலவீனமான நேரங்கள் அவங்களுக்கு உதவியாக இருங்க. உங்களுடைய ஆறுதலான வார்த்தையினால் அவங்கள ஊக்குவிங்க. அவங்கள உற்சாகப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை, அந்த கனிவான வார்த்தை அவங்கள என்ன செய்யும், அநேக காரியங்களை செய்ய உங்களுக்கு உதவியாக இருக்கும். அவங்களுக்கு பேசுகிற நீங்கள் அவங்களுக்கு எதுவும் நீங்கள் செய்யலைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய கனிவான அந்த வார்த்தை, அந்த ஊக்குவிக்கிற சில வார்த்தைகள் அவங்கள என்ன செய்யும், இன்னும் பலமுள்ளவர்களா, இன்னும் அதிக உழைக்கத்தக்கதான பலனை உடையவர்களா அவங்கள ஆண்டவர் நிறுத்துவாராக. அப்ப ஒருவனை யாதும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பிரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. அந்த முப்பிரி நூல்னா யாரு? கணவன் மனைவி, நடுவுல தேவன். ஹல்லேலூயா. நீங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒருமனமா ஒற்றுமையாக இருக்கிறீங்களா எல்லா காரியத்துலையும், அங்கே தேவன் நடுவராக இருக்கிறார். அந்த ஒரு நாள் அந்த இடத்துல தொய்வு வராது. முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது. யார் எத்தனை உறவுகள் வந்தாலும் நம்ம நடுவில் எத்தனை பிரச்சனைகளை இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று போட்டுட்டு போனாலும் என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. தேவன் உங்களை நடத்தணும். தேவன் உங்களை நடத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் நமக்கு சொல்றாரு, கொரிந்தி சபைக்கு சொல்றத இந்த நாள்ல நம்ம சபைக்கு எடுத்துக்கொள்வோம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். என்னத்தை பெற்றுக்கொள்ளணும்? பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி நாமோ அழிவில்லாத கிரீடம். அழிவில்லாத கிரீடம் உங்களோடு கூட பேதுருல சொல்றாரு, உங்களோடு கூட அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன செய்யணுமா, வரணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும். கணவன்மார்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு. பேதுருல அப்படியே தான் சொல்றாரு, அவங்க பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கும் அவர்களும் உங்களோடு கூட எங்க வரணுமா, அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு பேதுருல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இங்கே பார்க்குறோம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. இவ்வளோ நாள் எப்படி இருந்ததோ அது நமக்கு போயிட்டு போகுது. ஆனால் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுங்க, நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போன். யோசுவா சொன்னது போல உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீ பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுகிற தேவன் அல்லவா? அப்படியே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே இந்த வேலையில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் என் மனைவியோடு, ஆண்டவரே நான் என் கணவரோடு இணைந்து, ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக இணைந்து எங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தில், இந்த பந்தய சாலையின் ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு நாங்கள் ஓடுவோம். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் பார்த்து ஓடுவோம். ஆண்டவரே, எந்த காரியத்தில் இந்த நாளில் இருந்து கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி
நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொன்னது. தாவீது எல்லா இடங்களிலும் ஜெயத்தை பார்த்தான். அதுக்கு ஒரே காரணம் என்னது? கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்ததை பார்க்குறோம். அப்போ இந்த நாட்களில் உங்களுக்கு முன்பாக எது முதன்மையாக இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறாரா, இல்லை உங்கள் பொருளாதாரம் முதன்மையாக இருக்குதா, உங்கள் பணம், உங்கள் அந்தஸ்து, உங்கள் பெருமை, இது முதன்மையாக இருக்குதா, இல்லை உங்கள் உறவுகள் முதன்மையாக இருக்குதா? எதை நீங்கள் முதன்மையாக வைக்கிறீங்க? அப்போ இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது, பந்தயத்தை பெறுகிறான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருக்க கடவுது. ஹல்லேலூயா. இச்சை அடக்கம். வீண் விரைய செலவுகளுக்கு விலகணும். தேவையில்லாத காரியங்களுக்கு விலகணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுலேருந்து விலகணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனும் மரணமும் எங்கே இருக்குது? நம்முடைய நாவில் இருக்குதுன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆகையினால நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யும்? ஒன்று அழிவுக்கு நேராக நடத்தும், இல்லைனா ஒன்று ஜீவனுக்கு நேராக நடத்தும். அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம எதை பேசணும்? ஜீவனை பேசுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எனவே எந்த விதத்திலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றத்தக்கதாக என் மனசில் தோணுச்சு அதை பேசினாதான் என்ன ஆகும்? அடங்கும் அப்படின்ற அந்த இடத்துக்கு நம்மளை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி தானே குடும்பங்களில் நடக்குது இல்லையா? சொல்லி பார்ப்பாங்க, கேட்கலாம் அப்படின்னா ஒரு வார்த்தையை விட்டாதான் என்ன ஆகும்? ஆஃப் ஆகுன்றத இன்னைக்கு அது ரெண்டு சைடும் தான் சொல்கிறேன். ரெண்டு சைடுமே தான். ஒரு வார்த்தையை விட்டாதான் என்ன செய்வாங்க? வாயை மூடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? அது ஆவிக்குரிய பிள்ளைகளை உலகத்தாங்க பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. அவங்களுக்குள்ள தேவ ஆவி இல்லை. இப்படி தான் இருக்கணுன்றது அந்த கட்டுப்பாடு கிடையாது. ஆனால் நமக்கெல்லாம் தேவன் ஒரு கட்டுப்பாட்டை கொடுத்துருக்கிறார். நம்முடைய குடும்பங்களில் நம்ம அப்படியா பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒருவரை அடக்குகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அன்பினால தான் நம்ம என்ன செய்யணும்? குடும்பத்தை கட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவங்க ஒத்து வரலையா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை. இந்த உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் வருவதாக. ஆமென். தேவன் நம்மை குடும்பமாய் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் நம்மை நம்பி நம்ம கரங்களில் பிள்ளைகளை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மளை நம்பி நம்ம கரங்களில் கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நம்ம மனதார நம்ம நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நாம் நெத்தி அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென். மாறாக தேவன் தமது சாயலாக, அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படியாகவே நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் இப்போ நாம் ஒருத்தரை பார்த்து தூசணமாவோ ஒருத்தரை பார்த்து இதாக பேசும் பொழுது நம்ம யாரை பேசுகிறோம்? அவரையே பேசுகிற மாதிரி அர்த்தம். ஹல்லேலூயா. எனவே அதற்கு ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்காதவர்களாக காணப்பட வேண்டும். யோவான் 14:12 சொல்கிறாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்வான். இது யார் சொன்ன வார்த்தை? தேவன் சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை. அப்ப என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்வான். அப்ப நம்ம மேல நம்பிக்கை இல்லாம அந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருப்பாரு. அப்போ ஒவ்வொருவரையும் கொண்டு தேவன் என்ன செய்கிறார்? நான் இந்த காரியங்களெல்லாம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஏசப்பா அந்த பூமியில் இருந்த வரைக்கும் என்னென்ன காரியங்களை செய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளை பார்க்கலாம், நான் செஞ்சதை பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்வான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே மனவாட்டியாகிய நம்மை அவர் ஒரு நாளும் அற்பமாய் நினைக்கவே இல்லை. நம்மளை ஏளனமாக அவர் நினைக்கவே இல்லை. சரீரமாகிய சபையை பார்த்து இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை தேவன் அற்பமாய் பார்க்கவே இல்லை, அவரை உங்களை தூசணமாய் பார்க்கவே இல்லை, உங்களை கேவலமாய் பார்க்கவே இல்லை. உங்களால் முடியாதுன்ற எண்ணம் அவருக்குள்ள கொஞ்சம் கூட கிடையாது. உங்களால் முடியும், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த வேலையில் ஒருத்தர் கனமாயும் நிறைவாயும் மகிமை நிறைந்ததாயும் அப்படியா தேவன் பார்க்கிற வண்ணமாக நாம் குடும்பங்களை நாம் பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் குறைகளையும் குற்றங்களையும் மன்னிக்காத தன்மை, மறுசீரமைக்க முடியாத காரியம் இல்லை, அது அப்படிதான் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம இது பண்ணாமல் அதுக்குண்டான மாற்றங்களை என்ன செய்யலாம்?
அதை தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதுக்கு தான் ஆவியானவர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஒரு இடத்துல நம்ம குடும்பத்தில் இந்த எல்லையில் சரியில்லையா, அதை எப்படி என்னால் சரிப்படுத்த முடியும்? அதில் நீங்கள் கணவன் மனைவி இணைந்து நீங்கள் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். மன்னிப்பு மிகவும் அவசியம், மறப்பது மிகவும் அவசியம். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். அல்லேலூயா. கனப்படுத்துவது மிகவும் அவசியம். அல்லேலூயா. இப்படி நாம் குடும்பத்தை நாம் நடத்தும் பொழுது அந்த குடும்பம் ஆரோக்கியம் நிறைந்த குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் வியாதி இருக்காது, அந்த குடும்பத்தில் குறைவு காணப்படாது, அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக செழிப்பு பெருகும், ஆசீர்வாதம் பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் உன் தேசத்தில் இராத ஆண்டவர் சொல்றாரு. எப்ப தேவனை உறுதியாக பிடிச்சி இருவரும் ஒருமனப்பட்டவர்களாய் நடக்கும் பொழுது அந்த இடத்துல சமாதானத்தை பார்க்க முடியும், பொருளாதாரத்தில் உயர்வை பார்க்க முடியும், சரீரத்தில் சுகத்தை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்க, சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு முதலீடு, இதெல்லாம் ஒரு முதலீடு. ஆனால் இன்னைக்கு அதை காட்டிலும் நம்ம என்ன செய்கிறோம்? மற்ற காரியங்களுக்கு, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா, டிவிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், செல்லுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கணவன் மனைவி உட்காந்து பேசுறது எவ்வளோ நேரம்னு பார்த்தா கிடையாது. இன்றைக்கி குடும்பங்களில் கிடையாது. ஒன்று படுத்து தூங்குவாங்க, இல்லைனா செல்லை பார்ப்பாங்க, இல்லைனா வெளியே ஃப்ரெண்ட்ஸுங்களோட முக்கால்வாசி நேரத்தை செலவிடுவாங்க. நடக்குதா இல்லையா? அது ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உலக காரியங்களாம் சரி, இன்றைக்கி நடக்கிறது என்ன? அது இன்றைக்கி கூப்பிட்டு கேட்கும் பொழுது அநேகர் சொல்கிறது என்ன அப்படின்னா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, என் கூட பேசுகிறதில்ல. பிள்ளைகள் இன்றைக்கி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா என் கூடயே இருக்கிறதில்ல, எங்கள் கூட பேசுகிறதில்ல. ஹல்லேலூயா. எவ்வளவோ இந்த இடத்துல நம்ம கேட்குறோம். மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, வெளியில் குடும்பமாக கிளம்பி போங்க. உண்மையாக சொல்கிறேன், அதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்டெப்பு. ஹல்லேலூயா. நீங்கள் ஆரோக்கியமான உங்கள் குடும்பமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டெப்பு என்னது? எப்போ பாரு வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறத விட்டுட்டு, கஷ்டம் இருக்குதான், கடன் பாரங்கள் இருக்குதான், பல காரியங்கள் இருக்க தான் நமக்கு செய்யும். இதெல்லாம் நம்மளை எழும்ப முடியாதபடிக்கு செய்யக்கூடிய தடைகள். ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலையிலே நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு குடும்பமாக மாதத்தில் ஒரு நாள் வெளியில் போய் நீங்கள் சாப்பிட்டு வாங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. உண்மையாக சொல்கிறேன், அதில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சமாதானம், ஒரு அமைதியை உங்களால் நீங்கள் அனுபவிக்க முடியும். நம்முடைய சபை ஒரு ஹெல்த்தியான சபையாக இருக்கணும், அதை தான் நாங்கள் பிரயாசப்படுறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்களை பலன் உள்ளவர்களாக நிறுத்துங்க, விசுவாசத்தில் நிறுத்துங்க, நாங்கள் தைரியம் உள்ளவர்களாக நிற்கணும். ஆண்டவரை எத்தனையோ விண்ணப்பங்களை இந்த இடத்துல ஏறெடுத்து ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த ஐக்கியெல்லாம் எங்கேருந்து வரும்? முதலாவது குடும்பத்தில் இருந்தால் தான் வெளியே வரும். இந்த காரியங்கள்லாம் குடும்பத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிடிக்குதோ உங்களுக்கு பிடிக்கலையா, மற்றவங்களை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கள போல இல்லை, அந்த குடும்பத்தை போல இல்லை, ஏன் மச்சானா போல இல்லை, அப்படிலாம் நீங்கள் யாரையும் என்ன செய்யக்கூடாது. மற்றவங்களோட உங்கள் குடும்பத்தை, உங்கள் மனைவியை, உங்கள் கணவரை, உங்கள் பிள்ளைகளை கம்பேர் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போதும் என்ற நிறைவோடு நீங்கள் வாழ பழகுங்க. தேவன் அங்கே நடுவராக இருக்கிறார், தேவன் உங்கள் மத்தியில் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள பெரியவராக இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள பலவீனர் அல்ல, அவர் உங்களுக்குள் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கேட்குற எல்லாவற்றையும் அவர் தருகிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே குடும்பத்தில் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அன்பை கொடுங்க, அன்பை கொடுங்க, மன்னியுங்க, மறந்து போங்க. எத்தனை தீமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் அதெல்லாம் என்ன செய்யுங்க, மறந்து போங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து அப்படி தான் செஞ்சார், கிறிஸ்து அப்படி தான் மன்னித்தார் இல்லையா? அவர் அப்படி நான் நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி நீங்களும் நானும் விசுவாசியாக உட்காந்துருக்க முடியுமா? அவருடைய ஆவியை பெற்றிருக்க முடியுமா? அவருடைய வார்த்தையை பெற்றிருக்க முடியுமா? பிள்ளை என்ற ஸ்தானத்தை பெற்றிருக்க முடியுமா? கிடையாது. அப்பா எல்லாவற்றையும் நமக்கு மன்னிச்சார், எல்லாவற்றையும் மறந்தார், நம்மளை மறுசீரமைத்தார். ஹல்லேலூயா. எனவே நாமளும் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது குடும்பங்களுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது, காதல் மொழிகள் 5 அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் ஒரு 5 காரியத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். முதலாவதாக வாழ்த்தி பேசுதல். முதலாவது காரியம் என்னது? வாழ்த்தி பேசுதல். ரெண்டாவது தரமான நேரத்தை கொடுப்பது. ரெண்டாவது என்னது? தரமான நேரத்தை கொடுப்பது. மூன்றாவது கிஃப்ட் கொடுப்பது, பரிசுகளை கொடுப்பது. மூன்றாவது பரிசுகளை கொடுப்பது. நான்காவது பணிவிடைகள் செய்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பாக இருக்கிறது. ஐந்தாவது தொடுதல். ஐந்தாவது என்னது? தொடுதல். முதலாவது என்னது? வாழ்த்தி பேசுதல். முதலாவது என்னது?
வாழ்த்தி பேசுதல். ரெண்டாவது, தரமான நேரத்தை கொடுக்கணும். மூன்றாவது, பரிசுகளை கொடுக்கிறது. நான்காவது, பணிவிடை செய்து உதவி செய்வது. ஐந்தாவது, தொடுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை முதலாவதாக நான் பார்க்கும் பொழுது பாராட்டின வார்த்தைகள், பாராட்டுகிற வார்த்தைகள். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சின்ன குழம்பாக இருக்கட்டும், ஒரு சாப்பாடு செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், அதில் எவ்வளோதான் குறைகள் இருந்தாலும் சரி, ஒரு நேரம் என்ன செய்யலாம், உப்பு அதிகமாக போயிடலாம். எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசுரம் விட்டிங்கன்னா என்னை சொல்லிடுவார். இப்போ இது மாதிரி எத்தனை வீடுகளில் நடக்குதுன்றது தெரியல. அப்போ அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, நல்லா செஞ்சிட்ருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், வாழ்த்தணும். அது கணவன்மார்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு வந்தால் நீங்கள் வாழ்த்துக்கிறவர்களாக காணப்படணும். நீங்கள் நல்லா செஞ்சீங்க, எனக்கு இந்த காரியத்தில் மிகவும் உதவியாக நீங்கள் இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இதுதான் ஒரு ஆரோக்கியம் பாருங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இது கனப்படுத்தக்கூடிய காரியம். நல்ல ஒரு இதுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு முதல் அடிப்படை என்ன அப்படின்னா, வாழ்த்தி பேசுகிறது தான். அவங்க கட்டியிருக்கிற ட்ரெஸ்ஸு, பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதா நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது தோணாலும் சரி, உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது சரி, சூப்பராக இருக்கிறீங்க, இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கிறீங்க, சூப்பராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உண்மையாக சொல்கிறேன், அது மிகப்பெரிய எப்படி இருக்கும், ஒரு நம்பிக்கையை, ஒரு கான்ஃபிடென்ட்டை, ஒரு உற்சாகத்தை அது கொண்டுட்டு வரும். இதில் வெக்கமே இல்லைல்ல. நம்ம கணவர் நம்ம மனைவி தானே சொல்கிறோம், வேறு யார்ட்டையோ போய் நம்ம சொல்கிறோம் இல்லை, நம்ம வீட்டில் தான் சொல்கிறோம். நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லாதனால நமக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி ஷையாக தெரியுது. அதெல்லாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள் குடும்பத்தை நேசிங்க, உங்கள் மனைவியை நேசிங்க, உங்கள் கணவரை நேசிங்க, உங்கள் பிள்ளைகளை நேசிங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி செய்யலைன்னா இனி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் வயசாகி போச்சு, நான் மட்டும் என்னத்தை அப்படிலாம் நினைக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எதையுமே நம்ம கொண்டுட்டு வரல, கொண்டு போகிறதும் கிடையாதுங்க. இந்த பூமியில் இருக்கிற கொஞ்ச நாளுக்கு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. மற்றவர்களை போல் துக்கிச்சு அழுது அப்படி இருக்கிற வாழ்க்கைக்கு தேவன் நம்மளை அழைக்கலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறத போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. தேவன் இந்த நாளில் என்னை நடத்தினார், தேவன் எனக்கு இதை கொடுத்தார், அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவர்ன்னு சொல்லி மனதார சொல்லி பாருங்க. உங்கள் தேவைகளை ஆண்டவர் இன்னும் அதிகமாக சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே முதலாவது பாராட்டி பேசுங்க. பாராட்டி பேசும் பொழுது ஒரு கனத்த இருதயம் கூட என்ன செய்யும், அப்படியே லேசாக மாறிடும். ஹல்லேலூயா. ஆண்கள் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வராங்க, பல காரியங்கள் அவங்களோட மனசில் பாரமாக இருக்கும். அந்த பாரத்தை சரியான முறையில் சரி பண்ணி கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு ஏற்ற துணையாக தான் ஆண்டவர் உங்களை கொடுத்துருக்கிறாரு. அதே போல் மனைவிமார்களும் பல காரியங்கள் நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு அதை அப்படியே போயிட்டே இருப்பீங்க. ஆனால் நாங்கள் சகோதரிகளாகிய நாங்கள் அதை இன்னும் பெருசாக கோட்டை கட்டுவோம். இது எப்படி ஆகும், அது அப்படி ஆகும், அவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், பெரிய ஒரு மலையே கட்டி வச்சுருப்போம். அப்போ இதெல்லாம் டவுன் பண்ணுறதுக்கு உங்களுடைய அந்த கனிவான ஒரு வார்த்தை, அந்த பாராட்டுக்குரிய ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பாராட்டுங்க, கனிவான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. ஆமென். சமையல் காரியமாக இருக்கட்டும், குழந்தைகளை பராமரிக்கிற காரியங்களாக இருக்கட்டும், எந்த காரியங்கள்லையும் வீட்டில் சொந்தக்காரங்க வராங்களா, வேணுங்கிறத வாங்கி கொடுங்க, அவங்க செய்யட்டும். அந்த காரியத்தில் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. அவங்க செய்கிறாங்களா, பரவாயில்ல, இவ்வளோ பேரை நீ கவனிச்ச ஒரு பாராட்டு. ஹல்லேலூயா. வெளியில் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வராங்களா, இந்த நாட்களில் நான் உண்மையாக வீட்டிலேருந்து நான் நினைப்பேன், நம்ம சகோதரர்கள்லாம் வெயிலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களே, எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களே, நான் அதெல்லாம் நினச்ச ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன் மனதில். ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் தனியாக என்னுடைய ஜபங்களில், இந்த வெயில் சீசன் வந்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிரும், பிள்ளைங்கள்லாம் எல்லோரும் போய் வெளியில் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்காத நாட்கள் கிடையாது. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஆண்டவர்கிட்ட அவங்களுடைய பாதுகாப்புக்காக, அவங்களுடைய சரீர சுகங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். தேவன் அப்படியே அவங்க கஷ்டப்பட்டுட்டு போயிட்டு வராங்களா, அவங்களுக்காக நீங்கள் நன்றி சொல்ல பழகுங்க. ஹல்லேலூயா. மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்க சம்பாத்தியத்தை கொண்டாந்து கொடுக்கும்போது இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி கேவலமாக நினைக்காதீங்க.
நீ எனக்கு இதை வாங்கி கொடுக்கல, அதை வாங்கி கொடுக்கல அப்படின்னு நீங்கள் பேசாதீங்க. மாறாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுக்குற கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. 2 பேருமா சேர்ந்து ஆசீர்வதிச்சு தேவனுக்கு செலுத்த வேண்டிய கடமையை நீங்கள் செலுத்தி நீங்கள் குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த ஒரு சின்ன ஒரு பாராட்டுதல் துணிச்சலா அவங்களுக்குள்ளார என்ன செய்யும்? தூண்ட செய்யும். துணிச்சலா இன்னும் அதிகமாக அடுத்த காரியத்தை செய்வோம். ஆட்டோமேட்டிக்காக அது மனுஷனுக்குள்ளார ஆண்டவர் இயற்கையாக வைத்திருக்கிற ஒரு சுவாபம் பாருங்களேன். அந்த பாராட்டும் பொழுது அடுத்த லெவலில் இன்னும் அதிகமாக நல்லா செய்யணும், இன்னும் பெஸ்ட்டாக செய்யணும். அப்படி தான் மனுஷனுடைய எண்ணம் போகும். இன்னும் அப்படி தான் போகும். இப்போ நான் தம்பியை சின்ன பிள்ளையிலேருந்து என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா படிக்க வைப்பேன்? ஏய் சூப்பராக செஞ்சுட்டேன் அம்மா, 10 என்றதுக்குள்ளார இதை செஞ்சு முடிச்சிடு அப்படின்னு 1 2 3ன்னு மெதுவாக எண்ணிக்கிட்டே இருப்பேன். அது நேரம் இழுத்து தான் எண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஆனாலும் நீ பெஸ்ட்டாக செஞ்ச, சூப்பராக செஞ்ச. இப்படி தான் எங்கள் எபியை நான் படிக்க வச்சேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துலேயும் இது ஒரு சின்ன காரியமாக எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். அதே போல் ஒரு சின்ன ஒரு ஊக்குதலான ஒரு வார்த்தை ஒரு பெரிய துணிச்சலை என்ன செய்யும்? கொண்டுட்டு வரும். ஹல்லேலூயா. எனவே அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. இன்னும் வீடு நிர்வாகம் பண்ணுற காரியங்களில் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்து குறையாது. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நான் பார்க்கும் பொழுது ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்கிற காரியங்கள் நம்முடைய குடும்பங்களில் காணப்படும் பொழுது அங்கே வேத வசனம் சொல்லுது, அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல தான் நீங்களும் அவங்கள நம்புவீங்க. அப்போ அவள் சம்பத்து தேசத்தில் குறையாது, உங்கள் சம்பத்து குறையாது. அந்த ஊக்குவிக்கிற வார்த்தையினால என்ன ஆகும்? உங்கள் குடும்பம் செழிப்படையும். வேத வசனம் அதுதான் சொல்லுகிறது. இதை ஆமாம் இந்த அம்மாக்கு என்ன வேறு வேலை பொழப்பில் இது என்னமோ சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு தயவுசெய்து எடுக்காதீங்க. உண்மையாக சொல்கிறேன், அப்படி எடுக்காதீங்க தயவுசெய்து. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து தேசத்தில் குறையாது. அதுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்குண்டான ஒரு சின்ன சீக்ரெட் தான் என்னது? உற்சாகப்படுத்துகிற, பாராட்டி பேசுகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காரியங்களை நீங்க செய்யுங்க. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 12ஆம் வசனம், அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். ஹல்லேலூயா. அடுத்தது 13, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கையினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அந்த ஊக்குவிக்கிற வார்த்தை என்ன செய்தான்? உற்சாகமா வேலை செய்ய வைக்குதான். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் வேலை செய்ய வைக்கிறது. அடுத்தது 14, வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். ஹல்லேலூயா. அவ எப்படி மாறுறாளாம்? வியாபார கப்பலா மாறுறாளாம். வியாபார கப்பல் அப்படின்னா அந்த துறைமுகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வேற நாடுகள்ல இருந்து என்ன செய்வாங்க? இங்க நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுவாங்க, இங்க இருக்கிறத வெளிநாடுகளுக்கு இறக்குமதி பண்ணுவாங்க. அப்போ அந்த கப்பல்களை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அதில் நான் ஒவ்வொரு நாட்டுக்கு தேவையான அந்த ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களை என்ன செய்யுது அந்த கப்பல் சுமந்து வரதை பார்க்குறோம். இந்த நாட்டின் ஆசீர்வாதத்துக்கு, பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்களுக்கு என்ன தேவையோ அது வெளிநாடுகள்லேருந்து என்ன செய்கிறாங்க? இங்கே இறக்குமதி பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வெளிநாடுகளுக்கு தேவையாக இருந்தால் அந்த கப்பல் என்ன செய்யுது? அதை சுமந்துக்கிட்டு போகுது. அப்படி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு வியாபார கப்பலாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். நன்மையை கொண்டு வருகிறவர்களாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு வியாபார கப்பலை போல் இருக்கிறார், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு. ஹல்லேலூயா. அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படுங்க. கணவனும் மனைவியுமாக குடும்பமாய் சேர்ந்து அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படுங்க. தூரத்திலிருந்து ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரத்தை தூரத்திலிருந்து பரத்திலிருந்து கொண்டு வருகிறவர்களாய் இந்த நாளில் என் குடும்பத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரமாகிய வார்த்தை என்ன அப்படின்னு கொண்டு வருகிறவர்களா காணப்படுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 16, இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். அடுத்தது, ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். ஹல்லேலூயா. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். திராட்சை தோட்டம் எதுக்கு ஒப்புமையா சொல்லப்படுகிறது? சந்தோஷத்துக்கு ஒப்புமையா சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் அது சந்தோஷம் இருக்குது. கணவன் மனைவியா நீங்க படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஹல்லேலூயா. 19வது வசனம், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள்,
அவள் விரல்கள் கதிர்களை பிடிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ நம்முடைய சபையில எத்தனையோ சகோதரிமார்கள சகோதரர்கள வயல்ல வேலையை செய்யும்படியா, வயல்ல விவசாயங்களை பார்க்கும்படியா ஆண்டவர் வைத்திருக்க. அவங்களெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அது ஒரே ஒரு காரணம், நீங்கள் பண்ணுகிற காரியங்களை ஒருவரை ஒருவர் கனப்படுத்துங்க, பாராட்டி பேசுங்க. இரண்டாவதாக தரமான நேரத்தை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தரமான நேரத்தை கொடுக்கணும். அதாவது குடும்பங்கள்ல இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு நாளைக்கு நமக்கு 2 மணி நேரம் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய குடும்பங்களோட நம்ம நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணுறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தை நம்ம எப்படி, இப்போ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம், நமக்கு நேரம் இருக்குது, அந்த நேரத்தை நம்ம எப்படி செலவிடுறோம்னு சொல்லி பார்த்தாக்கா, ஐயா ஒரு ரூமில் உட்காந்துருப்பாரு, அம்மா ஒரு ரூமில் உட்காந்துருப்பாங்க, இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருப்போம், இல்லைன்னா செல்ஃபோன் நோண்டிகிட்டு இருப்போம், இல்லைன்னா என்ன செய்வான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேச போயிடுவோம், வெளியே போயிடுவோம். இப்படி பல காரியங்கள் நடக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, மனைவி என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்க முடியல. ஹல்லேலூயா. அதை சொல்லுவதற்குண்டான சந்தர்ப்பமும் அங்கே இருக்க மாட்டேங்குது. நிறைய காரியங்கள் இப்படி சகோதரிமார்கள் தன்னுடைய மனதில் வைத்து 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 அப்படியே என்ன செய்கிறாங்க, அவங்க தனக்குள்ளாரே பல காரியங்களை போட்டு புலம்பி கொண்டு இருக்கிறதுனால அநேக பலவீனங்கள், அநேக சரீரத்தில் பலவீனங்கள் வரதை நம்ம பார்க்க முடியுது. இதனால் டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, பிள்ளைகள்கிட்ட சரியான முறையில் நடக்க முடியல, கணவன்கிட்ட சரியாக நடக்க முடியல, எரிச்சல், கோபம், பல காரியங்கள் வருது, சரீரத்தில் பல பலவீனங்கள் வருது. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? தரமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதனால தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆரோக்கியம் அவர்களிடத்துல தான் இருக்குது, அவர்களுடைய ஆரோக்கியம் உங்களிடத்துல தான் இருக்குது. ஹல்லேலூயா. எனவே நேரத்தை கொடுங்க, பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணுங்க. எத்தனையோ முறை எபி நமக்கு சொல்லியிருக்காப்புல, உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, பிள்ளைகளோட பேசுங்க, பிள்ளைகளை கூட்டிகிட்டு வெளியே வாக்கிங் போங்க. ஏன்? அப்போ தான் பிள்ளைகளுடைய மனதில் என்ன இருக்குன்றதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பிள்ளைகள் எல்லாருமே நம்மள்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறாங்கன்னு தயவு செய்து பெற்றோர்கள் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்க நமக்கு உண்மையாக இருக்கிறாங்க, நமக்கு எல்லாமே சொல்கிறாங்க, நம்மளை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, நம்மளோட சபைக்கு வராங்க, பைபிள் படிக்கிறாங்க. நம்ம பார்வைக்கு எப்படி இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம பிள்ளைங்க நிறைய காரியங்களை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்னுடைய அனுபவமாகவும் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. எனவே தயவு செய்து நீங்கள் பார்க்குற வண்ணமாக பிள்ளைகளை பார்க்காதீங்க. நான் கரெக்டாக தான் நடத்திக்கிட்டு இருக்கேன், பிள்ளைகளுக்கு வேண்டிக்கிறத வாங்கி கொடுக்குறேன், அவங்க விரும்புகிற காரியங்களை நான் செய்கிறேன், இதெல்லாம் உங்களுடைய கடமை, நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் பிள்ளைகளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? அவங்களுடைய மனதில் என்ன இருக்குன்றதை உங்கள்கிட்ட வெளிப்படையாக அவங்க பேச முடியுதா? அப்படிப்பட்ட இடத்த நீங்கள் கொடுத்து வச்சுருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கி பெற்றோர்கள்ட்ட பிள்ளைகள் அப்பா எனக்கு இந்த காரியம் அந்த காரியம் சொல்கிற இடத்துல நம்ம வச்சுருக்கிறோமா? கிடையாது. பயப்படுதுங்க. நம்மள்ட்ட ஒன்று சொன்னோம்னா நம்ம சொல்கிறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை வளர்த்தது, நம்ம நடந்து வந்த காரியம் அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம பிள்ளைகளை என்ன செய்கிறோம், அப்படி தான் நம்ம கண்டிஷனாக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் நம்ம இடத்துல கிட்டி ஒரு ஃப்ரீடமாக பேச முடியாத ஒரு இடத்துல தான் நம்ம இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது, அப்படி வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பிள்ளைகளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கணவரோட உங்கள் மனைவிகளோட நேரத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக கிஃப்ட் கொடுப்பது. இன்றைக்கி எத்தனை கணவன்மார்களுக்கு மனைவிகளோட பிறந்த நாள் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? கையை தூக்குங்க பார்க்கலாம். உங்களுக்கு உங்கள் கணவரோட பிறந்த நாள் என்றைக்குன்னு தெரியுமா? அப்போ இந்த மாதிரி நாட்களை தெரிஞ்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. வருஷம் ஃபுல்லாக அவங்க நமக்காக கஷ்டப்படுறாங்க, வருஷம் ஃபுல்லாக அவங்க நமக்காக என்ன செய்கிறாங்க, வேலைகளை துணி துவைக்கிறதுலேருந்து பாத்திரம் விளக்குறதுலேருந்து பிள்ளைகளை பார்க்குறதுலேருந்து எல்லா காரியத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? எத்தனையோ குறைவுகள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னைக்காவது அவங்களுக்காக ஒரு பிறந்த நாளோ ஒரு திருமண நாள்லையோ ஒரு கிஃப்ட் நம்ம வாங்கி கொடுக்குறோமா? இந்த வருஷத்தில் கூட கடந்த 2 வருஷமாகவே இந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன பூவை கொடுத்து என்ன செய்யுங்க, வாழ்த்துக்களை சொல்லுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டோம். அதே போல் நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும். நேசிங்க. ஹல்லேலூயா. நேசிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. கிஃப்ட் ஏதாவது அதுக்காக பெருசாக, அதுக்காக நீங்கள் பெருசாக கேட்காதீங்க.
என்ன, அதனால் எது முடியுமோ அதை செய்யுங்க. வாங்கி கொடுக்கறது சின்னதாக இருந்தாலும் மனரம்யமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை நீங்கள் வச்சுக்கோங்க. 4வது காரியமாக பணிவிடை செய்வது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறவர்களாக இருங்க. எப்போ பாரு நீ தான் துணி துவைக்கணும், நீ தான் பாத்திரம் விளக்கணும், நீ தான் வீடு துடைக்கணும் அப்படின்ட்டு இருக்காதீங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. உதவி செய்யுங்க, அவங்கள ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அநேக சகோதரிகள், நம்ம சபையில் அநேக சகோதரிகள் வெளியே போய் வேலையும் செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக நீங்களும் இருங்க. 2 பேரை இணைஞ்சு செய்யுங்க. நீங்கள் செய்யலைனாலும் கூட வந்து உக்காந்துக்கிட்டு நீங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருங்களேன். அவங்களுக்கு அந்த வேலை எப்படி செய்கிறோன்னே தெரியாது, கடகடன்னு முடிச்சிருவாங்க. உண்மை தானே? அப்போ செய்யலைனாலும் பரவாயில்ல, கூட உட்காந்து என்ன செய்யலாம், 4 வார்த்தை. நீங்கள் மட்டும் வேலை செய்யும்போது ஏன் வா நான் செய்கிறல நீ வந்து செய்ய கூப்பிட்றீங்களா இல்லையா? நீங்கள் கூப்பிடலனாலும் வந்து செய்வாங்க. ஐயோ நம்ம அவர் மட்டும் தனியாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நீங்களும் மனைவிமார்களுக்கு உதவி செய்யுங்க. அதே 31ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நான் வாசிப்போம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலியாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள். ஹல்லேலூயா. வீட்டு காரியங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறாளாம், கண்ணோக்கமாய் இருக்கிறாள். ஹல்லேலூயா. வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வீட்டில், அந்த பாளையத்தில் ஆவியானவர் உலாவி வருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம் அதுலேயும் இருக்குது, அந்த வீடு சுத்தத்துலேயும் இருக்குது. ஹல்லேலூயா. வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க. எல்லாவற்றையும் எந்தெந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல வைக்க பழகுங்க. இங்கே இருக்கிறத தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சிடுறது, அங்கே இருக்கிறத தூக்கிட்டு இங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்கிறது எங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும். இங்கே தான் நான் வச்சேன் அப்படி சாதனையே நடக்கும். ஆகையினால அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அந்த காரியங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க. தன் வீட்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதோ என்ற கண்ணோக்கமாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்கள், கணவருக்கு வேண்டிய காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க. வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க. தேவையில்லாமல் அதிகமாக அடுத்த வீட்டில் போய் உட்காந்து பேசுகிற காரியங்கள், தேவையில்லாததுக்கு நேரத்தை செலவிடுறது, அதிகமாக படுத்து தூங்குகிற காரியங்கள், மற்ற எந்த ஒரு காரியங்களும் நம்ம வீட்டை கெடுக்க நினைக்கிற எந்த ஒரு காரியங்களும் தயவுசெய்து ஸ்திரீகளாகிய பெண்களாகிய நாம் விடக்கூடாது. ஹல்லேலூயா. வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. தேவன் அதில் வராரு, தேவன் அதில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அப்படியா நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். 28வது வசனம். அப்படி இருக்கும் பொழுது அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சர்டிபிகேட்டை வாங்குகிறவர்களா காணப்படணும். ஆமென். நீங்க புகழுவீங்களா? சொல்லுங்கப்பா. புகழுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம், தொடுதல்னால. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனத்தாங்கல்கள் இருந்தாலும் சரி, இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராமல் இல்லை, சண்டை வராமல் இல்லை, மனத்தாங்கல் வராமல் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் தாழ்ந்து போய் பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லி போய் இப்படி கையை பிடிச்சி இப்படி இழுத்தாலே என்ன ஆயிடுது, ஒரு பெரிய ஒரு சமாதானம் அந்த இடத்துல, ஒரு ஆறுதல் வரதை பார்க்குறோம். இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் சரியாக தான் ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் தாழ்ந்து போகிறதுல தப்பே கிடையாது. ஆமென். எனவே அந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை யாருக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்க? ஒரு பெண்மைக்கு தான் ஒப்புமையாக சொல்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் மிகவும் மென்மையானவர், கனிவானவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், நேசமுடையவர், இப்படி பல காரியங்களை நம்ம சொல்ல முடியும். ஆறுதல் படுத்துகிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர், இப்படி பரிசுத்த ஆவியானவரை சொல்ல முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை ஒரு பெண்மைக்கு நிகராக தான் ஒப்பிட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த வசனத்தில் பார்க்குறோம். 30வது வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்போ இன்னைக்கு வெளிப்பிரகாரமான ஒரு அழகு அதுவும் நமக்கு தேவைதான்.
அதுவும் நமக்கு தேவை தான், வேணான்னு நான் சொல்ல அதுக்காக அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. நீட்டாக இருங்க, நல்லா இருங்க. அதே நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எல்லாவற்றிலும் ஆவியானவர் எப்படி செயல்படுகிறாரோ அப்படி வண்ணமாக நாம் செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆவியானவருடைய ஒரு தொடுதல் நம்ம மேலே வரும்பொழுது நமக்குள்ளே என்ன உண்டாகுது? சுகம் உண்டாகுது, சமாதானம் உண்டாகுது, ஒரு நிறைவு உண்டாகிறத பார்க்குறோம். அதே போல் ஆண்களை நீங்கள் தொட வேண்டும் அப்படின்னாக்கா, அவங்களுடைய மனதை நீங்கள் பிடிக்க வேண்டும் அப்படின்னாக்கா, அவங்களுடைய சரீரத்தை ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க, ஆண்களுடைய மனதை தொட வேண்டும் அப்படின்னா அவங்களுடைய சரீரத்தை தொடும் பொழுது நீங்கள் அவங்க மனதை பிடிச்சிக்கலாம். பெண்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சரீரத்தை தொடணும்னா அவங்க மனதை நீங்கள் தொடணும். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது மேலே சொன்ன இந்த 4 காரியங்கள், என்னென்ன காரியங்கள் நான் சொன்னேன்? வாழ்த்தி பேசுறது, சரியான நேரத்தை கொடுக்கறது, பரிசுகளை கொடுக்கறது, உதவி செய்கிறது, தொடுதல். கடைசியாக இந்த மேலே இருக்கிற 4 காரியங்களை செய்யும் பொழுது 5ஆவதாக இருக்கிற இந்த தொடுதல் காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நீங்கள் கேட்காமே எல்லா காரியங்களும் கிடைக்கும், கேட்காமே எல்லா காரியங்களும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் விலகும், கஷ்டங்கள் விலகும். ஏன் அப்படிங்கும் பொழுது அந்த தொடுதல் நிமித்தமாக எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சுகம், ஒரு பலன், ஒரு தைரியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு அரவணைப்பு, இப்படி பிடிச்சி இழுத்து நம்மளை அப்படியே அணைச்சி பிடிக்கும் பொழுது என்ன ஆயிடுது? ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆறுதல் அடையிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ பிள்ளைகள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, நாம தான் போட்டு பொத்துன்னு போட்டு அடிக்கிறோம். அடித்தா அடுத்த நிமிஷமாக என்ன செய்கிறோம்? பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே வச்சுக்கிட்டோன்னே என்ன ஆயிடுது? அதோட வலி போயிடுது, அழுக நின்றுது, எல்லாமே சரியாயிருது அந்த இடத்துல, இல்லையா? அதே போல தான் ஒரு கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அந்த அரவணைப்பும் அந்த ஆறுதலான வார்த்தையும் அந்த கனிவான பார்வையும் ஒருவருக்கு ஒருவர் அப்படியா நீங்கள் இருக்கும் பொழுது அப்படியே முறைச்சி பார்க்குறது, ஒரு மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம குடும்பங்களில் செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு பலனையும் ஒரு தைரியத்தையும் நம்மளால் உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர், அவர் கனிவானவர், அவர் தேற்றுகிறவர், அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் நம்மை ஒழுங்குபடுத்துகிறவர், அவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறவர், நமக்கு நிறைவை கொடுக்கிறவர். எனவே இப்படிப்பட்ட காரியங்களை உடையவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். எனவே அவருக்கு நம்ம விட்டு கொடுப்போம், அவருக்கு நம்ம விட்டு கொடுப்போம். இந்த 5 காரியங்களை நம்ம பின்தொடருவோம். நாம் இந்த நாட்களில் சகோதரிமார்களுக்கு முதலீட்டை செய்கிறவர்களாக, அவங்களை கனப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். ஆதியிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் இல்லாமல் தேவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே இல்லை. எல்லா காரியத்துலேயும் பெண்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பெண்களையும் ஆண்டவர் கனப்படுத்தினால தான் வேதாகமத்திலே பெண்களை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். எனவே நீங்களும் கனப்படுத்துங்க, பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பங்களை காண முடியும். எனவே எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord.